ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த கையோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் சாரீக்கு தான். இது ரொம்ப ஹெவியாக வேண்டான்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் கையோட டிசைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்னோடய கையோட லென்த்துக்கு நான் ஒரு பேப்பரில் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். இது ட்ரேஸ் எடுத்தால் இந்த பார்டரில் அந்தளவு தெரியல, அதனால் நான் பென்சிலை வச்சு வரைஞ்சிருக்கேன். இந்த ஆஃப் இன்ச் விட்டுருக்கிறது ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன், நெக்கில் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி இருக்கிற பார்டரை விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த மோட்டிவ் போடுறது நான் காட்டுறேன். சின்ன ஸ்லீவ் தான், 6.5 inch இது ஸ்லீவோட ஹைட்டு. ஒன்லி அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம்முக்கு நம்ம கட் பீட் கொடுத்துக்கலாம். கட்தானா கொஞ்சம் இது பெரிய சைஸ், பொடி கட்தானா கிடையாது, கொஞ்சம் பெரிய சைஸு. அதனால் நம்ம ஒரு பீடாகவே வச்சுக்கலாம். இந்த ஸ்டெம் பார்ட் மட்டும்தான் ஃப்ளவரோட ஷேப்புக்கு நம்ம சுகர் பீடு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் சாரின்றதால நான் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு கட்தானா யூஸ் பண்ணுறேன். இதே ஜர்தோசி நீங்கள் யூஸ் பண்ணி அதில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் ரிச் லுக்காக இருக்கும். இது கட்தானா எனக்கு ஓகே. இது முடிச்சிட்டோம். இப்போ இந்த கொம்பு பேட்டர்ன் மாதிரி ஃப்ளவரோட போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு சுகர் பீடு 2 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பெண்டு திரும்புகிற இடம் ஒரு பீடாக கூட வச்சுக்கோங்க, அப்போ ஷேப் பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். சரிங்களா? இதே மாதிரி இந்த கொம்பு பேட்டர்ன் எல்லாம் முடிச்சு கொண்டு வரேன். எல்லாம் முடித்தாச்சு. இந்த கொம்பு பேட்டர்னுக்கு சென்டராக ஒரு திலகம் ஷேப்பு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இது கட்டிங் குந்தன் சொல்லுவோம் இல்லையா, அது. சாரீ ஃபுல்லு சாண்டில் கலர் மாதிரி தான் இருக்கும், அதனால் நான் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். இது ட்ரை ஆகட்டும். இதுக்குள்ளார நம்ம இந்த ஸ்டெம்மில் லீஃப் பேட்டர்ன் போட்டுப்போம். உங்களுக்கு எங்கே பிளேஸ் இருக்கோ அங்கங்கே போட்டுக்கலாம். இதுவும் லீஃப் சுகர் பீடில் தான் போடுறேன். 4 சுகர் பீடு நீடில் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, பின்ன அப்படியே பேக் எடுத்துகிட்டு ஆஃப், அதாவது அந்த 4 பீடு இருக்கு இல்லையா, அதில் ஆஃப் கொண்டு வந்துட்டு அது கீழே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 4 பீடு லோட் பண்ணி அங்கேயே முடிச்சிடலாம். லாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு லீஃப் பேட்டர்ன், அது சின்ன லீஃப்க்கு இது ஓகேவாக இருக்கும். இதே போல் நான் மார்க் பண்ணோம் இல்லையா, அது எல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன்ப்பா. இப்போ பாருங்கள், அதுவும் முடிச்சாச்சு. நம்ம ஒட்டின ஸ்டோனும் காஞ்சிருச்சு. ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸ்டோன் ஒட்டினோம்னா இந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்கு நான் ட்ராப் பீடு தான் யூஸ் பண்ணி நான் போட போகிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டோனுக்கு அவுட்டர் லைன் மாதிரி நம்ம சுகர் பீட்லேயே கொடுத்துக்கலாம். 1 லைன். இதுவும் சிங்கிள் பீடாக வச்சாலும் ஓகே, இல்லை 2 பீடு வச்சாலும் ஓகே. நான் 2 பீடாக தான் வைக்கிறேன். இப்போ இதை லாக் போடாமல் அப்படியே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மட்டும் போட்டு, அதாவது என் நாட் போடாமல் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மட்டும், சரிங்களா? அந்த லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சுகர் பீடு, ஒரு ட்ராப் பீடு ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு. இதுவும் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, அப்படியே பேக் கொண்டு அடுத்த பேட்டர்னுக்கு நம்ம வந்துடலாம். இதே மாதிரி நான் ஃபுல்லாக நடுவில் கேப் இல்லாமல் எவ்வளோ அந்த பீடு வருதோ அத்தனை பீடும் போட்டேன். எனக்கு ஒரு 7 பீடு வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா இது கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு சாரீ கலரில் லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட்டிங்கன்னா, அது ஒரு சீக்வன்ஸ் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் லுக்காக இருக்கும். எனக்கு இது ஓகேன்றதால நான் இப்படியே இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 7 இல்லை 8 அத்தனை பீடு தான் வந்தது எனக்கு. ஒன்று 7 வந்தது, ஒன்று 8 வந்தது.
இப்போ இந்த பேட்டர்ன் முடிஞ்சது. இங்கே வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற பேட்டர்னும் மற்ற ஃப்ளவர் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கல மோட்டிவ் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு மேஜிக்கல் புட்டாஸ், ஆரி ஒர்க்கில் இந்த புட்டாஸ் தான் வந்து ஒர்க்கை விட செம்ம லுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே ஒரு சின்ன சின்ன டாட் வச்சுக்கோங்க. எனக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கெல்லாம் டாட் வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு நான் சக்கரி வந்து யூஸ் பண்ணுறேன், அதாவது ஃப்ளவர் சக்கரி. ஃப்ளவர் சக்கரி நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணமோ எல்லாத்துலேயும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோனு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது சக்கரி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்டிச்சு வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா போடுங்க சென்டராக. ஏன்னா நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சு வந்து நமக்கு தடுக்கும். அதனால் அந்த சக்கரிக்கு உள்ளே இன்னொரு ஸ்டிச் போடணும். அந்த மாதிரி போட்டோம்னா ஸ்டோன் ஓட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எங்கெங்கே டாட் பண்ணமோ எல்லா இடமும் போட்டு வச்சு இப்போ கம் போட்டுட்டு நம்ம ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான்ப்பா இந்த கையோட டிசைனு. சிம்பிளாக நீட்டாக ஸ்டிச் பண்ண பிறகு தான் இதோட லுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கை முடிச்சேன்னா ஆல்ரெடி இன்னொரு கையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நெக் பட்டன் பார்க்கலாம். நெக் பட்டன் வந்து நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் மோட்டிஃபு. அது வந்து கையில் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது பேக் நெக். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என் சேனலில், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான்ப்பா. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.